நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் மும்பையைச் சேர்ந்த ஜெயேஷ் சேத்தியா. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது பயணம் பல சந்தேகங்களுடன் தொடங்கியது. எனக்கு ஏற்கனவே ஒரு குரு இருந்தார். மேலும் ஆன்மீக பயணத்தில் வேறு யாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று என் மனம் தொடர்ந்து கேள்வி எழுப்பியது. ஆரம்பத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை மிகவும் பலவீனமாக இருந்தது. மேலும் என் புத்தி எல்லாவற்றையும் கேள்விக்குட்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த பயணத்தில் நடந்து கொண்டிருந்த போதும் என் மனம் எண்ணங்கள், எடை போடுதல் மற்றும் அகப்போராட்டங்களால் நிரம்பி மிகவும் சுறுசுறுப்பாகவே இருந்தது. நம்பிக்கை எனக்கு எளிதாக வரவில்லை. இருப்பினும் நான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்த போது எனக்குள் ஒரு நுட்பமானதும் ஆழமானதுமான மாற்றம் மெதுவாக தொடங்கியது. படிப்படியாக இடைவிடாத எண்ண ஓட்டம் குறையத் தொடங்கியது. அமைதியற்ற மனம் சிரமமின்றி மௌனத்தில் நிலை பெறத் தொடங்கியது. ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகள் எனது பயணத்தை பன்மடங்கு வேகப்படுத்தின. அந்த போதனைகள் எனது உள்மன போக்குகள், எதிர்வினைகள் மற்றும் கணிப்புகளை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ள எனக்கு உதவின. முக்தி மோக்ஷா வகுப்புகளின் போது நான் இயல்பாகவே மௌனத்தில் ஆழ்ந்து விடுகின்றேன். இந்த மௌனம் சிரமமின்றி உருவாகி ஆழ்ந்த தெளிவு, அமைதி மற்றும் நிசப்தத்தை கொண்டு வருகிறது. இன்று உறவுகளில் ஏற்படும் காயங்களை என்னால் கவனிக்க முடிகிறது. அவற்றை அடக்குவதற்கோ அல்லது அறியாமலே எதிர்வினையாற்றுவதற்கோ பதிலாக என்னால் அவற்றை தெளிவாக பார்க்கவும் அவற்றுடன் இருக்கவும் இயல்பாக குணமடையவும் முடிகிறது. பல நேரங்களில் எந்த வலியும் இருப்பதில்லை. சூழ்நிலைகள் இனி எனக்குள் நீண்டகால உணர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. வலியின் தீவிரமும் கால அளவும் பெருமளவில் குறைந்துவிட்டன. இந்த அகமாற்றத்துடன் எனது நிதி வாழ்க்கையிலும் சீரான வளர்ச்சியை நான் கண்டிருக்கின்றேன். பயமும் பாதுகாப்பின்மையும் மிக குறைந்த அளவிற்கு குறைந்துவிட்டன. இப்போது எனக்குள் ஆழ்ந்த நன்றி உணர்வு உள்ளது. மேலும் நான் உண்மையாகவே நிதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையின் உணர்வை அனுபவிக்கின்றேன். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் மீதான எனது நம்பிக்கை பன்மடங்கு பெருகியுள்ளது. சந்தேகம் மற்றும் கேள்விகளுடன் தொடங்கிய பயணம் இப்போது ஆழ்ந்த நம்பிக்கை, சரணாகதி மற்றும் உள் அறிதலாக உருமாறியுள்ளது. கேள்விகளிலிருந்து மௌனத்திற்கும், அச்சத்திலிருந்து விழிப்புணர்வுக்கும், முரண்பாடுகளிலிருந்து தெளிவிற்கும் செல்லும் இந்த பயணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையாலும் கருணையான வழிகாட்டுதலாலும் மட்டுமே நிகழ்ந்துள்ளது என்பதை நான் தெளிவாக காண்கின்றேன். இன்று தெளிவு மற்றும் உள்ளமைதியின் வெளியிலிருந்து முடிவுகள் எழுகின்றன. இந்த அழகான பயணம், உருமாற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை திருவடிகளில் எனது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன்.